ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் 9 முதல் திரையரங்குகளில். சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங். அனைவரும் வருக. ஃபெலிக்ஸ் அவர்களோட ரெட்பிக்ஸ் ஊடகம் முடக்கப்படணும் அப்படின்னு சொல்ற தீர்ப்பு பற்றி ஃபெலிக்ஸ் அவர் பெரிய குற்றம் எது செய்ததாக எனக்கு தெரியவில்லை. அது அவர் சவுக்கு சங்கரதையும் அதை கட்டாயப்படுத்தி ஒரு மேட்டருக்குள்ளே போறாரு. அப்போ அவர் மண்டையாட்டிக்கு இருந்தார், அவ்வளோதான். மண்டையாட்டினது குத்தமா? ஆனால் சவுக்கு சங்கர் எப்படின்னா அது வாய் ஓவர். நான் அதுக்காக சவுக்கு சங்கர் சப்போர்ட்டாக பேசும் கனவு காணக்கூடாது. அவர் என்னங்க ஒரு வேலை பார்க்குற பெண்மகளை அவன் பேர் அவன் தான் சங்கிப்பைய எஸ்வி சேகர ஒரு அவன் சொன்னாலும் போட மாட்டீங்களோ. அவர் பெண்களை எவ்வளோ கேவலமாக பேசினார். மயிராவது கோர்ட்டாவுன்னு ஒரு ஆள் பேசினார். அவங்கள மாதிரி நம்ம பேசக்கூடாதுல்ல. என்ன காரணம் சார் அவர் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுறது? கிராக்கா இருப்பார்னு நினைக்கிறேன். நிஜமாக தான் கட் பண்ணிடணும் பிரதர், இதெல்லாம் கட் பண்ணக்கூடாது அப்படிலாம் பேசினா கரெக்டாக போடணும். அப்புறம் வரமாட்டேன் உங்களுக்கு. அப்படிலாம் இல்லை. ஏங்க ஒரு மனிதன் நிதானமாக பேசணுங்க. இல்லை ஊடகங்களை முடக்கிறது அப்படிங்கிற ஒரு செயல்பாடு ஏங்க இதெல்லாம் பெரிய அயோக்கியத்தனம்ங்க. அவன் பாவம் 12 வருஷமாக அவர் நடத்திக்கிருக்காரு நெட்ஃப்ளிக்ஸு. பல பேரை உருவாக்கி இருக்கிறாங்க. அங்கே போய் படித்து வந்தவர்கள் இன்னைக்கு பல நிறுவனங்களில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அதை எடுத்து மூடுவாங்கன்னு சொல்கிறது எப்படி? அதெல்லாம் நிற்காதுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் ஃபெலிக்ஸ் அவர்கள் ஜாமீனில் விடுதலை ஆயிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கு சவுக்கு சங்கருக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. அவருடைய குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த வழக்குகள் நீட்டிச்சுக்கிட்டே போயிடுச்சு. அவங்க வெளியில் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பத்திரிகையாளருக்கான சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஊடகத்தை முடக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபெலிக்ஸ் அவர்களோட ரெட்பிக்ஸ் ஊடகம் முடக்கப்படணும் அப்படின்னு சொல்கிற தீர்ப்பு பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீதிமன்றத்தை நாங்கள் மதிக்கிறோம், நீதிபதியை கூட மதிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்த தீர்ப்பையும் நாங்கள் மதிக்கிறோம். கரெக்டா? அம்பேத்கர் சொன்ன கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். அதாவது நீதிமன்றத்தில் கொடுக்குற தீர்ப்பை நீங்கள் மதித்து கொள்ளுங்கள். ஆனால் அதற்காக அதில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதை விமர்சிக்காமல் இருக்க முடியாது. நாங்கள் 90லேயே சொன்னதேன். வலியவனை கண்டால் சட்டம் வாலாட்டும். வலியவனை கண்டா, வலியவனை பயங்கரமான ஆள், எளியவனை பார்த்தா ஏறி குறுக்கிலே முதிச்சிருவாங்க. அப்படி தானே இருக்குது. அது மாதிரி நம்ம ஃபெலிக்ஸ் இருக்காப்லையே, ஃபெலிக்ஸ் அவர் பெரிய குற்றம் எது செய்ததாக எனக்கு தெரியவில்லை. அது அவர் சவுக்கு சங்கரதையும் அதை கட்டாயப்படுத்தி ஒரு மேட்டருக்குள்ளே போகிறாரு. சரிங்களா? அப்போ அவர் மண்டையாட்டிக்கு இருந்தார், அவ்வளோதான். மண்டையாட்டினது குத்தமா? ஏங்க மண்டை ஆட்டினதுக்காக தூக்கி உள்ளே போட்டு நல்லா நொங்கலே நினைக்கிறேன். அவரை நொங்குனது அவரை தான் நொங்கியிருக்கிறாங்க. இவரை கூப்பிட்டு வச்சு பேசி இது பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணி வெளியே வந்துட்டாப்புல. அப்போ யார் செஞ்சாலும் சரி குற்றம் தான். அது யார் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியலை. ரைட்டா? ஆனால் ஒன்று சொல்கிறேன், அதை பத்திரிகையாளர்களை இப்போ இந்த காலத்தில் பத்திரிகைகளை இப்போ எவனும் படிக்கிறது இல்லை. எல்லாம் இப்போ இதுதான் யூடியூப் தான் பத்திரிக்கை வேலை செய்யுது, எல்லா வேலையுமே செய்யுது. இன்றைக்கி யூடியூப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள், ரைட்டா, ரொம்ப நீண்ட அனுபவம் உள்ளவர் தான் தோழர் ஃபெலிக்ஸ் அவர்கள். கரெக்டாக ரெட்ஃப்ளிக்ஸில் இன்னமும் சொல்ல போனால் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்கு திமுக கூட வருவதற்காகவே உழைத்தவர் ஒரு காலத்தில். திமுக பேசினவர் தானே, உங்களுக்கு தெரியும். கரெக்டாக ஆரம்ப காலகட்டத்தில் திமுக வருவதற்கு முன்னால். இன்னைக்கு அன்னைக்கு ஏடிஎம்கே எதிர்த்து சவுக்கு சங்கர் அப்படி தானே பேசினார். சவுக்கு சங்கரை பற்றி அப்புறம் வருவோம். முதல்ல இதை முடிப்போம். நம்ம என்னுடைய தோழர், நான் ஓப்பனாக சொல்கிறேன்ல, அவர் தோழரை உண்மையை நான் அவர் கைதை நான் கடுமையான எனது கண்டனத்தை நான் அப்பயே பதிவு செஞ்சேன். அந்த காலகட்டத்தில் பதிவு செஞ்சு இப்போ வெளியில் வந்துட்டாப்புல. இப்போ உங்கள் இன்டர்வியூ முடித்த பிறகு நான் அவரை சந்திக்கிறேன். அவருக்கு நான் வாழ்த்து தெரிவிக்க போகிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சவுக்கு சங்கர் எப்படின்னா அது வாய் ஓவர். நான் அதுக்காக சவுக்கு சங்கர் சப்போர்ட்டாக பேசும் கனவு காணக்கூடாது. அவர் என்னங்க ஒரு வேலை பார்க்குற பெண்மகளை அவன் பேர் அவன் தான் சங்கிப்பைய எஸ்வி சேகர ஒரு அவன் சொன்னாலும் போட மாட்டீங்களோ. அவர் பெண்களை எவ்வளோ கேவலமாக பேசினார். மயிராவது கோர்ட்டாவுன்னு ஒரு ஆள் பேசினார். அவங்கள மாதிரி நம்ம பேசக்கூடாதுல்ல. ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குற பெண்மகள், அதே மாதிரி போலீஸில் வேலை பார்க்குற பெண்மகள், அவங்களெல்லாம் தரக்குறவாக பேசினார். பார்த்தீங்களா? பார்க்கலையா? அதுக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுத்து கரெக்டுதான். இன்னைக்கு அந்த நீதிமன்றமே ஆனால் வழக்குகள்லாம் அதற்கான வழக்குகள் இல்லாமல் பொய் வழக்குகள்லாம் போட்டான்னு சொல்கிறாங்களே. அது மற்ற வழக்குகள்லாம் இருக்கு. கஞ்சா குடிச்சாருன்றாங்க. அப்புறம் அதெல்லாம் சொல்லி தானே தர்றாங்க. என்னங்க குண்டர் சட்டம் போட்டது சரியா? அது தப்புன்னு தான் நீதிமன்றமே சொல்லிருச்சுல. நாங்கள் தான் அப்பயே சொன்னோம்ல குண்டாஸ் போடக்கூடாதுன்னு. முதல்ல குண்டாஸ் எடுக்கணும்னு நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அதெல்லாம் தவறு. அதாவது எப்படின்னா இவர் என்ன பேசினதில் ரொம்ப பேசிட்டார். ரெண்டாவது பிரதர், ஓப்பனாக பேசும் பிரதர், அவர் ஆட்சியாளர்களை எதிர்த்து கருத்து சொல்லி கொண்டிருக்கிறார். அது பிடிக்காத சில ஆட்சியாளர்கள், அதனால் எல்லாரையும் சொல்ல,
அதுக்கு தளபதி ஸ்டாலின் அவரை போய் நான் சொல்ல. சில பேர் அவருக்கு வந்து சூழ்ச்சியை உருவாக்கி கூட இப்படி செஞ்சிருக்கலாம். சரிங்களா? இனிமே அவங்களும் ஆட்சியாளர்களே செய்யக்கூடாது. வேற யாரு ஆட்சியாளர்கள் இனிமே இருக்காங்க அவங்களும் தமிழ்நாட்டுல? செய்யக்கூடாது. அது நீ இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இனிமே அவங்களும் செய்யக்கூடாது, இவங்களும் செய்யக்கூடாது. நீங்களும் வந்து தேவையில்லாம பேசக்கூடாது. பெண்களை இழிவாக பேசக்கூடாது. ஒழுக்கமாக பேச வேண்டும். அதற்காக வந்து பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக குண்டாசு நீங்களும் போடக்கூடாது. இல்ல ஊடகங்களை முடக்கிறது அப்படிங்கிற ஒரு செயல்பாடு இருக்கு. ஏங்க இதெல்லாம் பெரிய அயோக்கியத்தனம்ங்க. அவன் பாவம் வந்து 12 வருஷமா அவர் நடத்திக்கிட்டு நெட்ஃப்ளிக்ஸ். அதை வச்சு பல பேர் 10 பேருக்கு சோறு போட்டுக்கிருக்காப்புல. 10, 15 பேருக்கு. பல பேரை உருவாக்கியிருக்கிறாங்க. அங்கே போய் படித்து வந்தவர்கள் இன்னைக்கு பல நிறுவனங்களில் வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அதை எடுத்து மூடுவாங்கன்னு சொல்கிறது எப்படி? அதெல்லாம் நிற்காதுங்க. இவங்க சொல்லலாம் இங்கே கீழே மேலே போனாங்க வச்சு கோர்ட்டுக்கு. அதெல்லாம் கோர்ட்டு இதில் ஏற்றுக்கிறாது. ஏன் இப்போ குண்டாசே தப்புன்னு சொல்லிட்டாங்களா? சவுக்கு சங்கர் சொன்னாங்களா சொல்லையாங்க? அவ்வளோ வாய் பேசினவருக்கே வாய் பேசி நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? தப்புல. அப்போ அவருக்கே இது பண்ணிட்டாங்க. இவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க. நிச்சயமாக அது வந்து மீண்டும் இயங்கும், மீண்டும் செயல்படும். இந்த நேரத்தில் வந்து நான் அப்பயே ஃபிலிக்ஸுக்கு நான் சொல்லியிருக்கேன். சவுக்கு சங்கரோட ரொம்ப சேராதீங்க. ரைட்டா? அவர் உங்களை வந்து மாட்டி விட்டுருவார். நான் இப்ப இல்ல பிரதர். ஆரம்பத்திலே நான் சொன்ன ஆளு அவர்ட்ட. நேரா சந்திக்கும்போது. தலைவா நீ நல்ல மனிதர். கரெக்ட்டா? நேர்மையானவர், உண்மையானவர். நீங்க அந்த தம்பியோடு சேர்ந்து கெட்டு போகாதீங்க. அந்த தம்பி சரியில்ல. என்ன 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 பண்றாரு சவுக்கு சங்கர் சார்? அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு, மக்களுக்காக பேசுறாங்கன்னு சொல்றாங்களா? யாரு? சவுக்கு சங்கர் வந்து தொடர்ந்து மக்களுக்காக மக்களுக்காக பேசிட்டு பேசுறாரா? இருக்காருன்னு சொல்றாங்க. மக்களுக்காக பேசுனா பாராட்டுக்கள் தான். வாழ்த்துக்கள் தான். அவர் ஒரு எதையாவது நிதானமா பேசுறாரு. நல்லா பாருங்க. நேத்து ஒண்ணு பேசுவார், இன்னைக்கு ஒண்ணு பேசுவார், நாளைக்கு ஒண்ணு பேசுவார். ஒரு காலத்துல வந்து அண்ணன் சீமான ஆதரிச்சு பேசினாரு. அடுத்து அண்ணன் சீமான எதிர்த்து பேசினாரு. எங்க தலைவர மாதிரி உண்டானாரு. சொன்னாரா சொல்லலையா? இன்னைக்கு அப்புறம் எங்க தலைவரையும் எதிர்த்து பேசினாரு. பேசினாரா பேசலையா? என்ன காரணம் சார் அவர் தொடர்ந்து இந்த மாதிரி பண்றது? கிராக்கா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல நிஜமா தான் இப்படி பிரதர். சொல்லாதீங்க சார், கட் பண்ணிடணும். பிரதர் இதெல்லாம் கட் பண்ணக்கூடாது. அப்படிலாம் பேசினா கட்டரை போடணும். அப்ப நான் வரமாட்டேன் உங்களுக்கு. அப்படிலாம் இல்லை. ஏங்க ஒரு மனிதன் வந்து நிதானமா பேசணுமுங்க. உண்மையை பேசணுமுங்க. அதை விட்டுப்படி ஏட்டி பூட்டியா இல்ல இந்த மாதிரி பேச வார்த்தைகளை பயன்படுத்தி தான் அவர் வந்து சிறைக்கு போயிருக்காரு. நீங்களும் அப்படி பயன்படுத்துவீங்கன்னா எப்படி? இல்லை இது எப்படி இதுக்காக சிறைச்சாலை போடுவாங்க? நீங்கள் வேறு இதெல்லாம் சாதாரண வேடு பிரதர். நான் என்ன சொன்னேன்? அவர் வந்து கொஞ்சம் அதாவது ஒரு நிதானத்தோடு பேசணும். நிதானத்தை இழந்து பேசக்கூடாது. அதனால் இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே சொன்ன வந்தேன். இன்னைக்கு வந்து நான் ஆனால் இந்த நேரத்தில் வந்து அவர் மேலே வழக்கு தொடுத்தது, அவர் மேலே வந்து அடக்குமுறை ஏவுனது, அடித்தது, இதெல்லாம் முதல்ல தட்டி கேட்டது விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி. பதிவு செய்கிறேன். வேற யாரும் கைது பண்ண அடுத்த நாளே பேசியிருப்பேன். இல்ல அவங்க எல்லாம் சிறைக்கு போயிட்டு சீமான் அவர்களை சந்திக்கிறாங்க, திருமாவளவன் அவர்களை சந்திக்க வரது இல்லையே. எப்படி? அவங்க எல்லாம் சிறைக்கு போயிட்டு மறுபடியும் வராங்க, விசிக வந்து பார்க்கறது இல்லையே. நீங்கள் பாட்டுக்கு வம்ப இழுத்து விடாதீங்க. அவர் வந்து இப்போ போய் சீமான் வந்து அவருக்கு பிடிச்ச தலைவர் இப்போ சந்திக்கிறாரு. எங்கள் தலைவர் இப்போ வந்து டெல்லியில் இருக்கிறாரு. சரிங்களா? வந்த பிறகு வந்து சந்திப்பார். எங்களுக்குள்ள எந்த இதுவும் இல்லை. நாங்கள் ரொம்ப அவரை வந்து இந்த பிரச்சனையில் வந்து நாங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் பாட்டுக்கு வம்ப இழுத்து விடக்கூடாது. சரிங்களா? அங்கே போனாலும் இங்கே போகல, அதுவா இதுவான்னு அவங்கள போய் கேளுங்க. ஏங்க நீங்கள் போகலன்னு கேளுங்க. நாங்கள் வந்து என்றைக்குமே அவங்கள வந்து கைது செய்த வந்தோ இல்லை அவருக்கு வந்து இதை பற்றி இது பண்ணலாம். தொடர்ந்து அவருடைய தொடர்பில் தான் இருக்கிறேன். தொடர்ந்து நான் அவருக்காக பேசிக்கிட்டு நான் அதுக்காக சவுக்கு சங்கரை சேர்க்கப்படாது. நான் பேசுறது ஃபிலிக்ஸ், ரெட் பிக்ஸ் ஃபிலிக்ஸ். இல்ல ஊடகங்கள் மீதான அடக்குமுறை தொடருதுன்னு சொல்றாங்க. சில கருத்துக்கள் அரசுக்கு எதிராக பேச வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கா நடைமுறையில்? எல்லா அரசுகளுமே அப்படிதான் பண்றாங்க. இல்லை அரசுனாலே அப்படி தான் ஆகி தொலையுது. அது என்னன்னு தெரியல. அப்படி இருக்கக்கூடாது பிரதர். நம்ம ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். என்றைக்குமே வந்து வள்ளுவன் சொன்னது போல் யாராவது ஒன்று வந்து விமர்சகர் இருக்கணும். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? விமர்சனம் பண்ணாத ஒரு அரசாங்கம் இருந்தால் அது தானாக நாசமாக போயிடும். அப்படி தான் ஒரு குறளே இருக்குது. அதனால் வந்து ஒரு விமர்சனம் சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க, தப்பாக சொல்கிறாங்களா, ரைட்டாக சொல்கிறாங்களா? தப்பாக சொல்கிறாங்கன்னா அவங்கள திருத்தணும். அது திருத்துவதற்கு வந்து இது அளவுகோல் இல்லை. அவங்கள கூப்பிட்டு வச்சு பேச நீங்கள் வாங்க. நான் அப்படிலாம் ஜனநாயகம் வரணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே வாப்பா என்னப்பா சவுக்கு சங்கர் உனக்கு பிரச்சனை? ரெட் பிக்ஸ் இங்கே வா. ஏன் நீங்கள் எங்களையே பேசிட்டே இருக்கிறீங்க? நாங்கள் அரசாங்கம் ஒழுங்காக நடத்தலையா? அப்போ எங்கெங்கே நடத்தலை? நாங்கள் சரி பண்ணுறோம். இவ்வளவுக்கு டெவலப் ஆகணும். அவ்வளோதான். ஆனால் திட்டமிட்டு அவங்க வந்து பரப்புகிறாங்கன்னா அதுக்காக போய் ஊடகத்தை வந்து மூடக்கூடாது. கரெக்டா? அவங்கள நெறிப்படுத்தணும், முறைப்படுத்தணும். அதுக்கு சட்டத்திட்டங்களை உருவாக்கணும். இதை தான் இப்போ பேசாமல் இது போட்டுருமா? நம்ம சென்சார் போட சொல்லிடுமா யூடியூபுக்கு பூரா? அதற்கும் மத்திய அரசு கொண்டு வர மாதிரி சொல்லி அப்படிதான் சொல்கிறாங்க. இப்போ யூடியூப்பில் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் ரொம்ப சிக்கல். அப்புறம் எல்லாருக்கும் யூடியூப்பில் போட்டுருவாங்க சென்சார். ஆனால் அது சரியான ஒரு விஷயம் தானே. ஏன்னா ஊடகங்களில் வந்து தவறான ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணக்கூடாதுங்கிறது தானே ஒரு ரீசன். அது கொண்டு வரட்டும் பிரதர். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த. ஆனால் வெளிநாடுகள்லாம் வந்து அப்படி ஒன்றும் பண்ணலையா? அப்புறம் அவன் நம்மளோட அறிவாளியா? நம்ம தான் ஜனநாயகத்திற்கே முக்கிய புள்ளியாக சொல்கிறோம். இல்லை அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துது இல்லை. இப்போ ஒரு சாதி ரீதியாக ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற போது அது வந்து பெரிய லெவலில் சமூகத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதை வந்து கட்டுப்படுத்தணும்னு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் திருந்தணும். தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அந்த முறைக்கு வரணும். 8 கோடி பேரை வந்து திருத்த முடியுமா? ஓகே, அப்போ உங்கள் அளவுகள் வந்து ஒரு சென்சார் போடுவோம்ன்றீங்க. ரைட்டா? ஓகே போட்டுருங்கப்பா, சென்சாரை போடுங்க. தம்பி சொல்லிட்டாரு.
ஒரு சென்சாரை வந்து யூடியூப்லாம் போட்டுருங்க, யாரும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, யாரும் தவறு செய்யக்கூடாது அப்படின்னு போட சொல்லிடுவோம். விடுங்க. இப்போ ஏன் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம். ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் 9 முதல் திரையரங்குகளில். சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங். அனைவரும் வருக.